பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புலே சப்பா, இந்த நாளிலும் உடைய பாதத்துல கடந்து வந்து உடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை தந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற வேதத்தின் காரியங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் அப்பா. உடைய நாம மாத்திரம் எங்க மூலம் மகிமைப்படட்டும். நீங்க மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்ம நாகும் தீர்க்க தரிசன புத்தகத்தை தான் தியானிக்க போகிறோம். மீகா தீர்க்க தரிசன புத்தகம் வரைக்கும் போன வாரத்திலே நம்ம தியானித்து முடித்தோம். இன்றைக்கு நம்ம நாகும் தீர்க்க தரிசன புத்தகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது அதாவது இந்த நாகும் தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு அதாவது தலைப்பு என்ன, எழுதின தீர்க்கதரிசிக்கு தலைப்பு கொடுத்திருக்காங்க. இன்னொரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நினிவேயின் மீது தேவ கோபம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை இந்த தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு கொடுக்கலாம். இந்த தீர்க்க தரிசன புத்தகம் முழுவதுமே அசீரியாவின் தலைநகரமான நினிவேயின் அழிவை குறித்த ஒரு பாடல் தொகுப்பு தான் இந்த தீர்க்க தரிசன புத்தகம். அசீரியாவின் தலைநகரமான நினிவேயின் அழிவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு பாடல் புத்தகம் அப்படின்னு கூட இந்த வச்சுக்கலாம். இப்ப நம்ம பார்த்தபடி அதாவது புறஜாதி தேசத்தின் அழிவை மட்டும் சொல்லுகிற தீர்க்க தரிசன புத்தகம் 2 புத்தகம். ஒன்று ஒபதியா, இன்னொன்னு நாகும். ஒபதியா நாம் ஏற்கனவே பார்த்தபடி ஏதோமின் அழிவை குறித்து சொல்லப்படுகிற ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் தான் எனது ஒபதியா. இந்த நாகும் நினிவேயின் அழிவை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். ஏற்கனவே நம்ம பார்த்தபடி யோனா தீர்க்க தரிசன புத்தகத்துல நினிவேக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக யோனா தீர்க்கதரிசி கடந்து செல்கிறதை பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாக அவர்கள் செய்த பாவத்திற்கு ஆண்டவர் கொடுக்கவிருந்த நியாய தீர்ப்பை மன்னித்ததை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அந்த நினிவே அதாவது யோனா தீர்க்க தரிசன புத்தகத்திலே இரக்கமுள்ள தேவனாக வெளிப்பட்ட அதே தேவன் இங்க இந்த நாகும் தீர்க்க தரிசன புத்தகத்துல அப்படியே அதாவது எரிச்சல் உள்ள தேவனாக ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பின ஜனங்களை அழிக்க அவர் கோபத்திலே ஒரு எரிச்சல் உள்ள தேவனாக வெளிப்படுகிறதை நம்ம இந்த தீர்க்க தரிசன புத்தகத்திலே பார்க்க முடியும். நினிவேலே அதாவது யோனாவின் நாட்களிலே அவர் தீர்க்க தரிசனம் வைத்த போது ஜனங்கள் ஆண்டுடைய சமூகத்தை திரும்பினாங்க. அப்ப ஆண்டவர் அந்த ஜனங்களை மன்னித்து அந்நாட்களில் வரவிருந்த நியாய தீர்ப்பை என்ன செய்தார், அவர் என்ன செய்தார், நியாய தீர்ப்பை ஆண்டவர் என்ன செய்தார், தள்ளி வைத்தார். அவர் அந்த நாட்களிலே மன்னித்தார். அந்த மன்னிப்பு நிரந்தரமானதல்ல, அது ஒரு தற்காலிகமானது. திரும்பவும் நினிவேயின் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்த போது ஆண்டவர் திரும்ப நினிவேயை அழிக்க சித்தமுள்ளவராய் நியாயம் தீர்க்க சித்தமுள்ளவராய் காணப்பட்டார் என்பதை குறித்து சொல்லப்படுகிற தீர்க்க தரிசன புத்தகம் தான் இந்த தீர்க்க தரிசன புத்தகம். ஏற்கனவே நம்ம தெரிந்தபடி இந்த நினிவே அசீரியாவின் தலைநகரமாக செயல்பட்டது. அசீரியாவின் தலைநகரம் என்றால் பின் நாட்களிலே தான் அது அசீரியாவின் தலைநகரமாக மாற்றப்பட்டது. அதற்கு முன்பாக அசூர் என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணம் தான் காணப்பட்டது. இந்த அசீரியர்களை குறித்து நம்ம பார்க்கும் போது நமக்கு தெரியும், வடக்கு ராஜ்யத்தை மேற்கொண்டவர்கள் ஒசேயா ராஜாவின் நாட்களிலே வடக்கு ராஜ்யமான இது இஸ்ரவேல் தேசத்தை என்ன செய்தார்கள், மேற்கொண்டவர்கள் இந்த அசீரியர்கள். அவர் வடக்கு ராஜ்யத்தை கைப்பற்றி என்ன செய்தார்கள், ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு போய் ஏற்கனவே நம்ம தெரிந்தபடி அவர்கள் நேரே அசீரியா தேசத்துக்கு சிறைபிடித்து கொண்டு போகாதபடி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அநேக இடங்கள்ல என்னது இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஜனங்களை என்ன செய்தார்கள் என்றால் அங்கு இங்கொன்றும் அங்கொன்றுமாக எல்லா இடங்களிலும் ஜனங்களை பரப்பி விட்டார்கள் என்பதை குறித்து தான் நம்ம ஏற்கனவே தியானித்தோம். அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற எல்லா இடங்களிலும் கொஞ்சம் மக்களை அங்க ஒரு இடத்துல, கொஞ்சம் மக்களை இன்னொரு இடத்துல அப்படின்னு சொல்லி அசீரிய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை முற்றிலுமாக தேசத்திலே பரப்படித்து விட்டார்கள். ஒரு இடத்திலே கூட்டமாக ஜனங்களை வைக்கும் போது அவர்கள் எனது ஒன்று கூடி நம்மை எதிர்க்க நேரிடும் என்பதை கருத்தில் கொண்ட இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள்
வந்து யூத ஜனங்கள் முழுவதையும், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் இது வடக்கு ராஜ்யமான ஜனங்களை முற்றிலுமாக என்ன செய்தார்கள், அழித்து அதாவது சிதறடிக்க பண்ணினார்கள் என்பதை குறித்து பார்த்தோம். அப்படிப்பட்ட அசீரியர் திரும்ப என்ன செய்தார்கள், தெற்கு ராஜ்யத்துக்கு விரோதமாக செயல்படும்படியாக அநேக முயற்சிகளை மேற்கொண்டார்கள். எப்படியாவது தெற்கு ராஜ்யத்தை கைப்பற்ற வேண்டும் என்று அநேக முயற்சிகளை மேற்கொண்டார்கள். ஆனாலும் அவர்களால தெற்கு ராஜ்யத்தை கைப்பற்ற முடியவில்லை என்பதுதான் சரித்திரத்தின் காரியம். இப்படிப்பட்ட அசீரியாவுக்கு, அதாவது அசீரியாவின் தலைநகரமாய் விளங்கின அந்த நினிவேக்கு விரோதமாய் ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்த்தார் என்பதை குறித்து சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசன புத்தகம் தான் இந்த நாகும் தீர்க்கதரிசன புத்தகம். இந்த தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கும்போது நாகும் என்கிற பெயரே வந்து நம் முழு வேதாகமத்திலும் இரண்டே இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். முதலாவது நாகும் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நினிவேயின் பாரம் எல்கோஷானாகிய நாகுமின் தரிசன புஸ்தகம், அந்த நாகும் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். இன்னொன்று வந்து லூக்கா 3:25 சொல்லப்படும் இருக்கும். லூக்காவிலே வந்து வம்சாவளி சொல்லும் போது அங்கே நாகும் என்கிற ஒரு பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த நாகும் வேதாகமத்திலே ஒரு பரிச்சயமாக சொல்லப்படுகிற பெயர் அல்ல. ஒரு நாகும் என்கிற ஒரு பெயருடையவர்கள் இவர் இந்த தீர்க்கதரிசி. இன்னொன்று அந்த வம்சவழி அட்டவணையில் வருகிற ஒரு நாகும் என்கிற பேர் வருகிறதை பார்க்க முடியும். இந்த நாகும் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுதல் அல்லனா ஆற்றுகிறவர் என்று கூட நம்ம பொருள் சொல்லலாம். நாகும் என்ற பெயருக்கு அர்த்தம் நம்ம பார்த்தோம்னா வந்து என்னன்னா ஆறுதல் அல்லனா ஆற்றுகிறவர் என்று கூட பொருட்படலாம். இன்னும் இவருடைய சொந்த ஊர் எல்கோஷா. இவருடைய சொந்த ஊர் எல்கோஷா. இந்த எல்கோஷா அந்த நாட்கள் இந்த இஸ்ரவேலின் நிலப்பரப்புல எங்க இருந்தது என்பதை குறித்த பல கருத்துகள் நிலவி வருகிறது. எங்க அந்த ஊர் இருக்கிறது என்பதை குறித்த தெளிவான விளக்கம் எந்த வரலாற்று ஆசிரியர்களினாலும் குறிப்பிடப்படவில்லை. பல கூற்றுகள் காணப்படுகிறது. கப்பர் நகும் தான் இவருடைய ஊர். பின் நாட்களே நாகும் என்கிற அவருடைய பெயரை வைத்துதான் கப்பர் நகும் என்று குறிப்பிட்டார்கள். அப்படி என்று நிறைய கருத்துகள் வந்து இந்த வேத வல்லுநர்களினால கூறப்படுகிறது. ஆனால் இந்த எல்கோஷா என்ற ஊர் எங்கே இருந்தது என்பதை குறித்து தெளிவான குறிப்பு நம்முடைய வேதாகமத்தில் எங்குமே குறிப்பிடப்படவில்லை என்பதுதான் வந்து வேதாகமத்திலும் சரி வரலாற்று குறிப்புகளிலும் எங்கு இருக்கிறது என்பதை குறித்த தெளிவான கருத்து நமக்கு தெரியல. இப்ப புத்தக அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது செய்யுள் நடையில எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இதுல சொல்லப்படுகிற உருவகம், எதுகை, ஓசை, வஞ்ச புகழ்ச்சி இதெல்லாம் வந்து என்னன்னா செய்யுளுக்கே உரிய இலக்கணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு செய்யுளுக்கும் தனி இலக்கண நடை இருக்கும். சிலது எதுகையோடு எழுதப்பட்டிருக்கும், சிலது மோனையோடு எழுதப்பட்டிருக்கும். இப்படி நம்ம வந்து தமிழ் கற்றுக்கொள்ளும் போது செய்யுளுக்கு ஒரு இலக்கண நடை இருக்கும் இல்ல, அதே போல இதுவும் ஒரு அழகான ஒரு இலக்கண நடையில எபிரேய ஒரு இலக்கண நடையில எழுதப்பட்டதுதான் இந்த நாகும் தீர்க்கதரிசன புத்தகம். உருவகம், எதுகை, ஓசை, வஞ்ச புகழ்ச்சி இதெல்லாமே இந்த இந்த நாகும் தீர்க்கதரிசன புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இன்னும் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது அதாவது நாகும் வந்து நினிவேயின் அழிவை நேர்ல பார்த்து இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி அதை நேரிலே பார்த்து எழுதியிருப்பது போல அவர் எழுதியிருப்பதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இன்னும் பாத்தீங்கன்னா நினிவேய வந்து கொள்ளையிட வருகிற தேசத்தின் குதிரை இரைச்சல்களும் யுத்த ஓசைகளும் நம்ம வாசிக்கும் போது அந்த குதிரையின் இரைச்சலும் யுத்த ஓசைகளும் நம்ம காதுகளிலேயே கேட்கறது போல அவ்வளவு அழகான ஒரு இலக்கண நடையில வந்து இந்த புத்தகத்தை என்ன செய்திருப்பார் என்றால் இந்த நாகும் தீர்க்கதரிசி எழுதியிருப்பார். இதுல 3 அதிகாரங்கள் காணப்படுகிறது. நம்ம ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு பிரிவுகளாக நம்ம பிரிக்கலாம். முதல் பிரிவு
எப்படி சொல்லலாம்னா நியாய தீர்ப்பு கொடுக்க போகிற தேவன் அப்படின்னு சொல்லி முதல் பகுதியை நம்ம பிரிக்கலாம். நியாய தீர்ப்பு கொடுக்க போகிற தேவன் சொல்லலாம். ரெண்டாம் பிரிவு, ரெண்டாவது வரவிருக்கிற நியாய தீர்ப்பு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு வரவிருக்குது அப்படிங்கிறத 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும். 3ஆம் அதிகாரத்துல நியாய தீர்ப்புக்கு காரணம். முதலாம் அதிகாரத்துல நியாய தீர்ப்பு கொடுக்கிற தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். 2வது அதிகாரத்துல எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கும். 3வது அதிகாரத்துல நியாய தீர்ப்புக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். முதல் பிரிவில் நீதியுள்ள நியாயாதிபதியாகிய தேவனின் சுபாவங்கள் எப்படிப்பட்ட தேவனை, அதாவது தேவன் நினிவேக்கு எரிச்சல் உள்ள தேவனாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரக்கம் உள்ள தேவனாகவும் காணப்படுகிறத நம்ம இந்த நாகும் தீர்க்கதரிசன புத்தகத்தின் முதல் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது எப்படி நாகும் தேவனை அறிமுகப்படுத்துகிறார் என்றால், நினிவேக்கு ஆண்டவர் ஒரு எரிச்சல் உள்ள தேவனாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரக்கம் உள்ள தேவனாகவும் நம்முடைய தேவனை நாகும் அறிமுகப்படுத்துகிறத பார்க்க முடியும். 2ஆம் பிரிவுல பார்க்கும்போது நினிவேக்கான நியாய தீர்ப்பு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகள் எப்படியெல்லாம் நிறைவேற போகிறது என்கிறத சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். இதுல இந்த 2வது பகுதி 2ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேலுக்கு இரக்கமுள்ள தேவன் என்பதை அறிமுகப்படுத்துகிறதை விட நினிவேக்கு அவர் எரிச்சல், அவருடைய கோபத்தின் உக்கிரத்தினாலே எரிச்சல் உள்ள தேவனாய் எப்படி நீதி செய்கிறார் என்பதை சொல்லுகிறதை தான் நாகும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி இருக்கிறதை பார்க்க முடியும். இரக்கமுள்ள தேவன் என்பது உண்மை. ஆனால் நினிவேயின் பாவங்கள் கொடியதா இருந்ததுனால ஆண்டவர் என்ன செய்வார், எரிச்சல் உள்ள தேவனாய் நீதி செய்ய விரும்புகிறார் என்பதை குறித்து ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இதை இந்த 2ஆம் பகுதியை சொல்லும் போது ஏற்கனவே நினிவே எப்படி மேன்மையா இருந்தது, ஆனால் அந்த மேன்மையான நினிவேக்கு எப்படிப்பட்ட அழிவு வரப்போகிறது என்பதை குறித்து இந்த 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரம் கடந்து வரும்போது நினிவே நியாய தீர்ப்புக்கான காரணம், அதன் காரணம் என்னன்னா திரளான வேசித்தனத்தின் நிமித்தம் தான் இந்த நியாய தீர்ப்பு இந்த நினிவேல வருகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்படிதான் புத்தக அமைப்பு இருக்கிறது. இந்த புத்தகம் முழுவதுமே ஒரு செய்யுள் நடையில எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அவர் என்ன செய்வார், நினிவேயின் அழிவை நேரிலே பார்ப்பது போல இவர் எழுதியிருப்பாரு. இன்னும் பார்க்கும்போது அது நல்ல இலக்கண நடையில எழுதப்பட்டிருக்கும். அதுல இருக்கிற குதிரையின் கால், அதாவது இரைச்சல்கள், குதிரையின் இரைச்சல்கள், யுத்த சத்தங்கள் எல்லாம் நாம் வாசிக்கும் போது அது நம்முடைய காதுகளை தொனிக்கிற அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இந்த நாகும் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை எழுதியிருப்பாரு. இது 3 பிரிவுகளை கொண்டது. முதலாம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கும், தேவன் எப்படி நியாய தீர்ப்பு கொடுக்கிற தேவனின் குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். 2ஆம் அதிகாரத்துல எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு என்று சொல்லப்பட்டிருக்கும். 3ஆம் அதிகாரத்துல நியாய தீர்ப்புக்கான காரணம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இன்னும் இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட காலகட்டம் என்ன அப்படின்னு சிலர், ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னபடி, அதாவது நினிவேயின் அழிவை நேரிலே பார்த்தது போல இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை இந்த தீர்க்கதரிசி எழுதி இருக்கிறதுனால சிலர் என்ன நினைக்கிறாங்க, இந்த தீர்க்க தரிசனம், அதாவது இந்த நாகும் நினிவேயின் அழிவை கண்ட பின்பு, நினிவேயின் அழிவுக்கு பின்பாக தான் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை எழுதியிருக்க வேண்டும் என்று சில வேத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க. ஆனால் அந்த கூற்று தவறானது. இவர் ஒரு தீர்க்கதரிசனம் முழுமையை அழகாக நேரிலே பார்த்தது போல ஆண்டவரிடத்திலிருந்து அந்த நினிவேயின் அழிவை, நியாய தீர்ப்பை குறித்ததான தரிசனத்தை பெற்று அழகாக எழுதி வைத்திருக்கிறார் என்பதை தான் உண்மை என்பதை நம்ம பார்க்க முடியும். இவர் அதாவது இந்த இடத்துல எந்த காலகட்டம், எந்த ராஜாக்களின் நாட்களில் இவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்பது தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் ஒரே ஒரு வார்த்தை 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, நதிகள் மத்தியில் இருக்கிற நோ அம்மோனை பார்க்கலும் சிரேஷ்டமோ
நீ சிரேஷ்டமோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதே நம்ம பார்க்க முடியும். அப்படி அந்த வார்த்தையிலிருந்து நதிகள் மத்தியில் இருக்கிற நோ அம்மோன் அந்த இது என்னன்னா எகிப்தின் தலைநகரம். நோ அம்மோன் அந்த நாட்களிலே எகிப்தின் தலைநகரம். இந்த எகிப்தின் தலைநகரத்தை அசீரியர்கள் மேற்கொண்டு பிடித்தார்களாம். அப்படி அதாவது அதை விட பயங்கரமான நீ எப்படி நோ அம்மோனை கைப்பற்றினாயோ அதை விட கொடூரமான காரியம் உனக்கு வரும் என்பதை குறித்ததான தீர்க்க தரிசனம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுனால அசீரியாவின் ராஜாவாகிய அசூர் பனிபால் என்கிறவர் எகிப்தின் தலைநகரமான நோ அம்மோனை கைப்பற்றினார். இந்த காரியம் நடந்த பிற்பாடுதான் இந்த தீர்க்கதரிசன புத்தகம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பது வல்லுநர்களின் கருத்து. அப்போ நம்ம யூதேய ராஜாக்களின் காலகட்டம் பார்த்தோம்னா மனாசே, ஆமோன் மற்றும் யோசி ஆகியோருடைய நாட்கள். மனாசே, ஆமோன் மற்றும் யோசி ஆகிய யூதேய ராஜா மனாசே, ஆமோன் மற்றும் யோசி ஆகிய யூதேய ராஜாக்களின் காலகட்டத்தில் இவர்களுடைய இடைப்பட்ட காலகட்டங்களிலே இந்த நாகும் தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கலாம் என்பது இதை குறித்து வேதாகமத்தில் எந்த கருத்தும் இல்லை. ஆனால் இந்த ராஜா அதாவது நோ அம்மோன் என்கிறது எகிப்தின் தலைநகரம். அந்த தலைநகரத்தை கைப்பற்றின பின்பு அசீரியர்கள் கைப்பற்றின செய்தி அதை விட நீ சிரேஷ்டமோ அப்படின்னு சொல்லி அந்த 8 10 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது எப்படி கைப்பற்றினார்களோ அதை விட ஒரு கொடிய அழிவை நீ சந்திக்க போகிறாய் என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதுனாலே கண்டிப்பாக இவர் இந்த காலகட்டத்திலே மனாசே, ஆமோன் மற்றும் யோசியா இவர்கள் ஆட்சி செய்த காலகட்டத்திலே இந்த நாகும் தீர்க்கதரிசன புத்தகம் எழுதியிருக்கலாம் என்பது வேத வல்லுநர்களின் கருத்தாய் காணப்படுகிறது. இந்த சரித்திர சூழலை குறித்து, நினிவேயின் சரித்திர சூழலை குறித்து நாம பார்க்கும்போது அதாவது திக்லாத் பில்லேசர் இவரை குறித்து நமக்கு தெரியும். இவர் முதலாவது வடக்கு ராஜ்யமான இஸ்ரவேல் தேசத்தை சமாரியாவை என்ன செய்தார்? முற்றுகை போட்டார் திக்லாத் பில்லேசர். அவருக்கு பின் சல்மனேசர் என்ன செய்தார் என்றால் அந்த ஒசேயாவின் நாட்களிலே வடக்கு ராஜ்யமான சமாரியாவை என்ன செய்தார்? கைப்பற்றி கொண்டதை குறித்து நம்ம பார்த்தோம். இவர்கள் எல்லாம் என்னன்னா வலிமை பெற்ற அசீரிய ராஜாக்களாய் காணப்பட்டார்கள். அதற்கு பின்பு சனகரிப்பு வருகிறார். இந்த சனகரிப்பு நாட்களிலே தான் அசூர் பட்டணம் தான் முதலாவது அசீரியாவுக்கு தலைநகரமாயிருந்தது. ஆனால் இந்த சனகரிப்பு வந்ததற்கு பின்பு இவர் என்ன செய்கிறார் என்றால் நினிவேயை தலைநகரமாக, அசீரியர்களின் தலைநகரமாக நினிவேயை மாற்றி அமைக்கிறார். இவர்களின் நாட்களில் இந்த சனகரிப்பின் நாட்களிலும் சரி, அதற்கு பின்பு வந்தவர் தான் அசூர் பனிபால். இவர்களின் நாட்களில் எல்லாம் எப்படியாவது தெற்கு ராஜ்யமான எருசலேமையும் கைப்பற்ற வேண்டும் என்கிற அதிக யுக்திகளை என்ன செய்தார்கள்? கையாண்டார்கள். ஆனாலும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. இந்த நாட்களில் எல்லாம் அதாவது திக்லாத் பில்லேசர், சல்மனேசர், சனகரிப் மற்றும் அசூர் பனிபால் இவர்களின் நாட்களில் எல்லாம் அசீரியா ஒரு பெரிய ராஜ்யமாக, ஒரு பெரிய வல்லரசாக திகழ்ந்தது. இந்த அசூர் பனிபால் தான் என்ன செய்தார்? எகிப்தை கைப்பற்றினார். எகிப்தின் தலைநகரமான நோ அம்மானை கைப்பற்றி எகிப்தை என்ன செய்தார்? தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். அந்த எகிப்தின் அந்த நோ அம்மோன் என்கிற ஒரு அந்த பட்டணம் ரொம்ப ஒரு அழகான பட்டணம், நைல் நதியின் பக்கத்தில் அமைந்திருந்த ஒரு செழிப்பான பட்டணத்தை இவர் கைப்பற்றினார். அதற்கு பின்பு அசூர் பனிபால் அவருடைய மரணம் அடைந்ததற்கு பிற்பாடு வந்த அவருடைய குமாரர்கள், அசூர் பனிபாலின் குமாரர்களின் நாட்களிலே இந்த வல்லரசு வலுவாக வீழ்ச்சி அடைந்தது. அந்த நாட்களிலே மேதியர்களினாலும் பாபிலோனியர்களாலும் அசீரியாவின் தலைநகரமான நினிவே என்ன செய்யப்பட்டதா? கைப்பற்றப்பட்டது. இதுதான் சரித்திரத்திலே நமக்கு தெரிந்த ராஜா திக்லாத் பில்லேசர், சல்மனேசர், சனகரிப் இவர்களை எல்லாம் பற்றி நம்முடைய வேதத்திலே ராஜாக்களின் நாட்களிலே ராஜாக்கள் புத்தகத்திலே நம்ம பார்க்கிறோம்.
திக்லாத் பில்லேசர் வடக்கு ராஜ்யத்தை கைப்பற்றுகிறார். முற்றுகை போடுகிறார். அதற்கு பின் வந்த சல்மனேசர் என்ன செய்கிறார்? அந்த வடக்கு ராஜ்யத்தை கைப்பற்றி கொள்ளுகிறார். கைப்பற்றி கொண்டு ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஜனங்களை சிதறடிக்க பண்ணுகிறார். அதற்கு பின்பு வந்த சனகரிப்பு நாட்களிலே நினிவே, அதற்கு முன்பாக அசூர் என்கிறதான பட்டணம் தலைநகரமாக இருந்தது. நினிவே பட்டணத்தை தலைநகரமாய் மாற்றுகிறார். நினிவே தலைநகரமாய் மாற்றப்பட்ட பின்பு அந்த நாட்களில் எல்லாம் எப்படியாவது தெற்கு ராஜ்யத்தையும் கைப்பற்றி விட வேண்டும் என்று பல யுக்திகளை, பல காரியங்களை செயல்படுத்துகிறார்கள். ஆனாலும் அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை. அதற்கு பின்பு அந்த அசூர்பனிபால் என்ன செய்கிறார் என்றால், நோமோன் என்கிற எகிப்தின் தலைநகரத்தை கைப்பற்றி எகிப்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழாக கொண்டு வருகிறார். அதற்கு பின்பு அவர் அசூர்பனிபால் என்கிறவருடைய பிள்ளைகள், குமாரர்கள் ஆட்சிக்கு வந்தபோது இந்த வல்லரசாக இருந்த அசீரியா கொஞ்சமாக நலிவடைய ஆரம்பிக்கிறது. அதற்கு பின்பு மேதியர்களினாலும் பாபிலோனியர்களினாலும் இது அழிக்கப்பட்டது. இந்த நினிவே எப்படி அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நாகும் தீர்க்கதரிசனம் உரைத்த ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்குள்ளாகவே இந்த நினிவே என்ன செய்யப்பட்டது? முற்றிலுமாய் அழிக்கப்பட்டது என்பதை குறித்து பார்க்கிறோம். அப்ப இந்த நினிவே எப்படிப்பட்ட நகரமாய் காணப்பட்டது அப்படின்னா, ஒரு செழிப்பான பட்டணமாய் காணப்பட்டதாம். நினிவே ரொம்ப அழகான இருந்துச்சுமா. ஒரு குன்றின் மேல் அமைந்திருந்த இப்பட்டணத்திற்கு என்னன்னா, இயற்கையே ரொம்ப பாதுகாப்பாய் காணப்பட்டதாம். ரொம்ப 100 அடி உயரம் கொண்டதான் அதனுடைய பட்டணத்தின் மதிர் சுவர்கள் 100 அடி உயரம் கொண்டதான். 15 வாசல்களுடைய பிரமாண்டமான மதிலா இருந்ததா. 100 அடி உயரம், 15 வாசல்கள் கொண்ட பிரமாண்டமான மதில். அந்த மதில் மேல் ஒரு ரதத்தை ஓட்டி செல்ல முடியும். அந்த அளவுக்கு தடிமனுடையது, அதாவது அந்த அளவுக்கு அகலமுடையதாய் காணப்பட்டது. இதுல 1200 கண்காணிப்பு கோபுரங்கள் காணப்பட்டதாம். அந்த பட்டணத்துக்கு அந்த மதில்களுக்கு மேலாக 1200 கண்காணிப்பு கோபுரங்கள். அப்படி ரொம்ப ஒரு பாதுகாப்பான, பலமான பாதுகாப்பு அரண் கொண்ட பட்டணம் தான் இந்த நினிவே பட்டணம். அதற்கு பின்பு முதலாவது அசூர் பட்டணம் தலைநகரமா இருந்தது. அதற்கு பின்பு அசீரியாவின் தலைநகரமாக நினிவே மாற்றப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இதற்கு பின் நம்ம பார்த்தபடி, அதாவது வல்லரசா இருந்தார்கள் திக்லாத் பில்லேசர், சல்மனேசர், சனகரிப். அதற்கு பின்பு என்ன வருகிறார்? அசூர்பனிபால் வருகிறார். அவருடைய குமாரரின் நாட்களிலே இந்த நினிவே கொஞ்சம் வீழ்ச்சி அடைகிறது. நம்முடைய வேதத்திலே இந்த நாகும் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது சொல்லுகிறார், 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார், இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். அப்போ புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம். ஆண்டவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒன்றும் வீழ்ந்து போகவில்லை, எல்லாம் அப்படியே நிறைவேறினது என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி. நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார் என்று நாகும் என்ன செய்கிறார்? தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஆனால் அது அப்படியே நிறைவேறினதாம். என்றால் இந்த மேதியர்களும் பாபிலோனியர்களும் ஒன்றிணைந்து என்ன செய்கிறார்? எப்படியாவது இந்த நினிவேயை கவிழ்க்க வேண்டும், நினிவேயை கைப்பற்ற வேண்டும் என்று பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனா இதனுடைய மதிர் சுவர்கள், இதனுடைய கண்காணிப்புகள் பலத்த ஒரு பாதுகாப்புக்கு நேராய் காணப்பட்டதினால இதனால என்ன செய்ய முடியலைன்னா, அவங்களால அந்த நினிவேயை கைப்பற்ற முடியல. பல யுக்திகள் செய்து பார்க்கிறார்கள், பல முயற்சிகள் செய்து பார்க்கிறாங்க, ஒன்றுமே செய்ய முடியல. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, பெரும் மழை வருகிறது. அதனால டைக்ரீஸ்ங்கிறதான ஆற்றினுகள் மதகுகள் உடைந்து ஒரு பெரும் வெள்ளப்போக்கு ஏற்படுகிறது. அப்படி அந்த வெள்ளப்போக்கின் போது அந்த மதில்கள், நினிவேயின் மதில்கள் என்ன செய்ததாம்? விரிசல் விழுந்ததாம். அந்த விரிசலை பயன்படுத்தி என்ன செய்தார்களாம்? மேதியர்களும் பாபிலோனியர்களும் உள்நுழைந்து என்ன செய்தார்களாம்? இந்த நினிவேயை கைப்பற்றி தரைமட்டமாய் அழித்து போட்டார்கள் என்பதுதான் சரித்திர குறிப்பாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றும் பொய்த்து போகாதபடி நினிவேயிலே ஆண்டவர் சொன்ன அழிவு நிறைவேறினது. அந்த அழிவின் முக்கிய காரணம், ஜனங்கள் அதிகமாய் வேசித்தனம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை, ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களை அதிகமாய் நெருக்கினார்கள். வடக்கு ராஜ்யத்தை கைப்பற்றி கொண்டு போய் அங்க
அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறடித்து போட்டார்கள். இதனாலே பெரிய ஒரு அழிவை இந்த நினிவே காண நேரிட்டது என்பதை குறித்து அழகாக இந்த நாகும் தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை பார்க்கும்போது அவர் நீதி செய்கிற தேவனாக அதாவது நீதி செய்யும்படியாக ஒரு எரிச்சல் உள்ள தேவனாக உக்கிரக கோபத்திலே எழுந்து நிற்கிற ஒரு தேவனை காண முடியும். அதே நேரத்திலே ஜனங்களுக்கு தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு இரக்கமுள்ள தேவனாகவும் காணப்படுகிறதை பார்க்க முடியும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம், ஆண்டவருக்கு பிரியமாய் ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி நடக்க விரும்புகிற ஜனங்களுக்கு அவர் இரக்கமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் அவருடைய கற்பனையை கைக்கொள்ள விரும்பாத புறஜாதி தேசமான நினிவேக்கு அவர் எரிச்சல் உள்ள தேவனாய் தம்முடைய உக்கிரகத்தின் கோபத்தில் எழுந்து நின்று புரண்டு வருகிற வெள்ளத்தினாலே நினிவேயை அழிப்பேன் என்று சொன்ன தேவன் அதே போல அந்த நினிவே தரை மட்டமாக்கப்பட்டதாம். அப்படி ஒரு இடம் இருந்தது, இவ்வளவு ஒரு செழிப்பான பட்டணம் தேசத்துல இருந்தது என்று தெரியாத அளவுக்கு தரை மட்டமாக்கப்பட்டு போய்விட்டது நினிவே. அதுதான் ஆண்டவருடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் ஒன்றும் பொய்த்து போகவில்லை, எல்லாம் நிறைவேறினது என்பதற்கு இதுவே சாற்று. இன்னும் நம்முடைய வேத புத்தகத்திலே நிறைவேறாத அநேக தீர்க்கதரிசன வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாம் அதிவிரைவில் நிறைவேறும் என்பதற்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு பாடங்களும் சான்றாய் காணப்படுகிறது. ஆகவே நாம் ஆண்டவருக்கு முன்பாக உண்மை முத்தமாய் வாழ்ந்து அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்துல கற்றுக்கொள்ள அப்பா நீங்க எங்களுக்கு தந்த பெரிதான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உங்களை எரிச்சல் உள்ள தேவனாக எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பார்க்காதபடி இரக்கமுள்ள தேவனாய் மாத்திரம் பார்த்து உம்முடைய அன்பை அநேகருக்கு பறைசாற்ற உமக்கு உண்மையாய் நிற்க எங்களுக்கு கிருபை தாங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க, நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ.